இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா, வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட அந்த கயத்தாறுன்ற ஊரில் இருக்காங்க. அந்த கயத்தாறுனுடைய கடை வீதியை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு மண்டபம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து வர்றவங்களும் பஸ்ஸில் வரலாம். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா, முதல்லேருந்து ட்ரெயினில் வர்றவங்க கோவில்பட்டில் வந்து இறங்கி அந்த இடத்துக்கு வரலாம். இது முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இது கயத்தாறு. அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே போனதும் நம்ம வந்து அந்த மணிமண்டபம், அங்கே ஸ்தூபி என்னென்ன இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. பாருங்கள், காற்றாலை மின்சாரம் தயாரிக்காத வந்து இது பண்ணிகிட்ருக்குங்களா, இந்த பைபாஸ் ஓரத்தில் தான் இருக்குது மணிமண்டபம். இப்போ நம்ம வந்து மணிமண்டபத்துக்கு உள்ளே போகலாம். இப்போ தான் மணிமண்டபம் இதுதான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, பார்த்தீங்களா, இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட அந்த இடம். இதுதான் அதுதான் மணிமண்டபம். எப்படி வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைவருடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் எப்படி அமைதியாக ஆளரமற்று ஒரு தனியாக இருக்கிறத வந்து இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு தான் வரலாற்றில் யாரெல்லாம் இப்படி வந்து ஆங்கிலேயர் சண்டை போட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கிறது இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எப்படி வந்து ஆங்கிலேயர்களை சமரசமே இல்லாமல் எதிர்த்து சண்டையிட்டு எட்டயப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியால் அவரை எப்படி கைது பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்றைய தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா வரலாறு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட அந்த இடம். அதுதான் நினைவு ஸ்தூபி அமைச்சிருக்காங்க. இது காமராஜர் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட தான் இந்த ஸ்தூபி. இதை வந்து நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு இளைய தலைமுறைகளுக்கும் இது நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்குது. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன்னா அவர் வீரத்துக்கு அடையாளம் அவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆங்கிலேயர்களை சமரசம் இல்லாமல் எதிர்த்தார். வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி சண்டையிட்டதுனால அவர் வந்து கடைசியில் இங்கே தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு. இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதோ இல்லாமல் மற்றவங்களும் சொல்ல வேண்டியது இன்றைய தலைமுறைகளுக்கு சொல்லணும். அதனால் இந்த இடத்துக்கு குடும்பத்தோடு வாங்க, வந்து இந்த இடத்த வந்து எல்லோரும் ஒரு முறை வந்து பார்க்கணும். குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையும் கட்டாயம் இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க, வந்து பாருங்கள்.